ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் புதுசாக ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டை எப்படி நீங்கள் உங்களோட மொபைல் மூலமாகவே ஆக்டிவேட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ண அந்த கார்டுக்கு எப்படி பின் செட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டோட லிமிட் எவ்வளவு, அந்த லிமிட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி எந்த டியூ டேட்டில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உங்கள் மொபைல்லே செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்பிஐ கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி எஸ்பிஐ கிரெடிட் கார்டோட ஒவ்வொரு கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா அது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கார்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடியே கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கீழே சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்கள்ட்ட கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட கார்டில் ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் சிவிவின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டோட பேக்கில் ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அதான் சிவிவி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக என்டர் பண்ணணும். நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கிரெடிட் கார்டுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் நீங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுவும் கொடுக்கணும். ஸோ யூசர் நேமில் ஒரு நேம் கொடுத்து ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 12 கேரக்டர், மினிமம் 12 கேரக்டராக இருக்கணும். அதில் உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ எல்லாமே கலந்து வர மாதிரி இருக்கணும். அது முக்கியமாக 12 கேரக்டர் அது பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ண டைமில் தான் நம்ம கரெக்டாக என்டர் பண்ண வேண்டியது கரெக்டாக தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு விட்றேன். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் கீழே சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு போட்டு வந்துடும். உங்களுக்கு இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களோட கிரெடிட் கார்டுக்கு. ஆனால் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்குமே தவிர இன்னும் பின் செட் பண்ணலை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேக் மீ டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டேக் மீ டு லாகின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த டேக் மீ டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம இப்போ கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் வரும். டிஸ்க்ளைமர் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இதில் நமக்கு பெர்மிஷன்ஸ் அளவு கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மொபைலில் 2 சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிம் வெரிஃபிகேஷனுக்காக சிம் செலக்ட் பண்ண சொல்லும். நான் ஒரு சிம் தான் வச்சுருக்கேன், அதனால் சிம்மை செலக்ட் பண்ண சொல்லலை. நீங்கள் கிரெடிட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ண உடனே சிம் வெரிஃபிகேஷன் பண்ணும். சிம்மில் பேலன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மெசேஜ் சென்ட் ஆகும். சென்ட் ஆகி வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு திரும்பவும் ஒரு ஓடிபி வரும். உங்களோட மொபைல் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஓடிபி எடுத்து கரெக்டாக என்ட்ரு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே திரும்ப எம்பின் செட் பண்ண சொல்லும். இந்த எம்பின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். என்டர் எம்பின் அதில் 4 டிஜிட் ஃபஸ்ட்டில் என்டர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கன்ஃபார்ம் எம்பின் அப்படின்ட்டு இருக்கும். அதுலேயும் திரும்பவும் அதே 4 டிஜிட் பின்னை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டால் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லெட்ஸ் கெட் யூ ஆன் போர்டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கீழே கெட் ஸ்டார்டட் இருக்கும். கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடைசியாக பண்ண வேண்டியது நம்மளோட அந்த கிரெடிட் கார்டுக்கு பின் செட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை ஃபஸ்ட்டில் என்டர் 4 டிஜிட் பின் யுவர் கார்டு அப்படிங்கிறதுல செட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கன்ஃபார்ம் பின்லேயும் அதே 4 டிஜிட் என்டர் பண்ணிவிட்டு செட் பின் அப்படிங்கிற கீழே இருக்க அந்த செட் பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் செட் பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் திரும்பவும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததுமே கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பின் ஜென்ரேட்டட் அப்படிங்கிறது வந்துடும். பின் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்படின்ட்டு வரும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டுக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் அண்ட் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ரெண்டுமே வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன், அதாவது பின் போடாமல் டேப் பண்ணி பே பண்ணுறது இந்த கார்டு மூலமாக. ஸோ அந்த ஆப்ஷன் வேணுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திரும்பவும் என்டர் பண்ணி கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நம்மளோட கிரெடிட் கார்டோட சேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். எந்தெந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவையோ அதை எனேபிள் பண்ணிட்டோம். எந்தெந்த ஆப்ஷன் தேவையில்லையோ அதை வந்து நம்ம டிசேபிள்லேயே வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் திரும்பவும் குயிக் செட்டப் அப்படின்ட்டு வரும். நம்ம ஒரு அக்னாலஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் லிமிட்டு, எவ்வளோ லிமிட்டு, ஆனுவல் ஃபீஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து ஷோ ஆகும். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஐ அக்னாலஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் டச் ஐடி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணணுமான்னு கேட்கும். வேணும்னா எனேபிள் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா வந்து ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஸ்கிப்பு கொடுத்தா அவ்வளோதாங்க, நமக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் கீழே ஓகே இருக்கும். அந்த ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு இந்த அப்ளிகேஷனோட மெயின் ஹோம் பேஜ் எப்படி வரணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது வந்து டாப்பில் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ அது நீங்கள் யூஸ் பண்ண இதில் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து லைன் பை லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு டியூ டேட் வரும்போது எவ்வளோ டியூ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அதில் வந்து காட்டும். உங்களுக்கு டியூ அமௌண்ட் பக்கத்துலேயே டியூ டேட்டும் வந்திருக்கும். ஸோ எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த டியூவை வந்து கட்டணும் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக அந்த அமௌண்ட்டை கட்ட முடியல அப்படின்னா மினிமமாக நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டோட்டலாக அதுக்கான டைம் வரும்போது மொத்தமாக எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருங்க. மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கட்டும்போது பாக்கி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் டியூ டேட் எப்போ வருதோ அந்த டேட்டில் மொத்தமாக நீங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்மில் மணி விட்ராவல் வந்து பண்ணாதீங்க கிரெடிட் கார்டை வச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வைப் பண்ணி வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த டியூ டேட் முடிகிறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை கட்டிட்டால் நமக்கு வட்டி வராது. பட் வந்து நீங்கள் ஏடிஎம்மில் நீங்கள் மணி விட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த விட்ராவல் பண்ண நாளில் இருந்தே உங்களுக்கு வட்டி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் உங்களோட கிரெடிட் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி பின் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.